தாய் வீடு ஜனவரி 2025. கல்லறையிலும் தமிழ் ஆராய்ச்சியாளருடன் உறங்கும் தமிழ் தூது தனிநாயகம் அடிகள். எழுதி வாசிப்பவர் சானா சத்யதேவன். தென் தமிழக கடற்கரைகளில் வாழ்ந்த மீனவ சமுதாயத்தின் முதல் தமிழ் கிறிஸ்தவர்கள் அளித்த நிதியால் அவர்களுக்காக அச்சடிக்கப்பட்ட ஒரு சிறிய நூல் தமிழுக்கு இந்திய மொழிகளிலேயே முதலில் அச்சில் மொழிந்த மொழி எனும் பெருமையை வழங்கியது. அத்துடன் தென்னாசிய மொழிகளிலேயே அச்சு தொழில்நுட்பத்தை ஏற்ற முன்னோடி மொழியாக தமிழை உயர்த்தியது. தென்னாசிய சூழலில் செப்பு பட்டயங்களிலும் கற்களிலும் ஓலைச்சுவடிகளிலும் எழுதப்பட்டு வந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த தமிழ் பதிப்புலகின் முதல் அடியாக அமைந்த இவ்வச்சு நூலின் வெளியீடானது மரபார்ந்த புலமை மற்றும் பண்டித குலாமுக்கும் மேட்டுக்குடி வட்டத்துக்கும் வெளியே சாதாரணர் என்ற கருத்துக்குள் தற்போது அடையாளப்படுத்தப்படும் சனங்களின் பொது நிதியை கொண்டே உருவாக்கப்பட்டது என்பதுவும் அத்துடன் அது அச்சனங்களுக்காகவே ஆக்கப்பட்ட என்பதும் சிறப்பாக குறிப்பிட வேண்டிய விடயம். உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சொக்கத்துக்கு போற வழி படிப்பிக்கத்தக்க பல புத்தகங்கள் அச்சிலே உண்டாக்க வேண்டுமென்று அநேக முதல் அச்சுண்டாக்க செலவழித்தீர்களே. ஆகையினால் இந்த புத்தகம் உங்களுக்கு நன்கொடையாக வரவிட்டோம். அநேக முதல் செலவழித்து அச்சுட்டாக்கி வித்ததினாலே சங்கையும் கீர்த்தியும் உலகம் முன்பாக பெற்றீர்களே என்று புன்னைக்காயலையும் அதனை அண்டிய தமிழ் நிலத்தின் முதல் கிறிஸ்தவர்களை சிறப்பாக குறிப்பிட்டு இந்நிகழ்வை பிரான்சிஸ்கோ டிசோசா ஒரியன்டி கான்ஸ்டிடியூட்டோ எழுதினார். அக்காலத்தில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட காகிதத்தில் ஒரு பக்கம் சிவப்பு வர்ணத்திலும் மறுபக்கம் வர்ணம் இல்லாமலும் 14x10 சென்டிமீட்டர் அளவில் 16 பக்கங்கள் கொண்ட அந்நூல் கொல்லத்தில் 1578 ஆண்டு அக்டோபர் மாதம் 20 அச்சிடப்பட்டது. பிரார்த்தனை பாடல்களையும் வினாமுடை முறையில் அமைந்த மதத்தை கற்பிக்கும் வழிமுறைகளையும் கொண்டதாக அமைந்திருந்த அச்சிறுநூலுக்கு டொக்ட்ரினா கிறிஸ்டம் ஓ தம்பிரான் வணக்கம் என்று தலைப்பிடப்பட்டது. இந்தியாவிற்குள் முதல் அச்சுக்கூடத்தை கோவாவில் இருந்த ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் 1556 நிறுவினார்கள். லத்தீன் மற்றும் போர்த்துகீசிய மொழியிலே அச்சுப்பணி மேற்கொள்ளப்பட்ட இவ்வச்சுக்கூடத்தில் ஐரோப்பாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட லத்தீன் எழுத்து அச்சுக்கட்டைகள் பயன்படுத்தப்பட்டன. இக்கோவா அச்சுக்கூடத்தில் தான் தமிழ் அச்செழுத்தால் அச்சிடப்பட்ட நூல் 1577 முதலில் அச்சிடப்பட்டது. ஸ்பெயின் நாட்டு இயேசுசபை துறவியாகிய ஜோவான் கொன்சல்வாஸ் கோவாவில் இத்தமிழ் அச்சுக்கட்டைகளை வடிவமைத்தார். இவ்வச்சுக்கட்டைகள் மரத்தால் ஆனதாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஆயினும் இவ்வச்சுக்கட்டைகளால் அச்சிடப்பட்ட முதல் முயற்சியின் பிரதி திருப்தி தரவில்லை. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது முயற்சியாக ஜோவான் டெபாரியா எனும் இயேசுசபை துறவியின் மேற்பார்வையில் கொன்சல்வாஸ் மீண்டும் வார்த்து கொடுத்த அச்சுக்கட்டைகளின் இது உலோக அச்சுக்கட்டைகள் என சிவசுப்ரமணியம் குறிப்பிடுகிறார். மூலம் கொல்லத்தில் 1578 அச்சிடப்பட்ட பிரதி திருப்தி அளிக்கக்கூடியதாக இருந்தது. இவ்விரு தமிழ் அச்சுக்கட்டைகளின் உருவாக்கத்துக்கும் பெரோ லூயிஸ் என்ற சுதேச இயேசுசபை துறவி உதவி செய்துள்ளார். தம்பிரான் வணக்கம் நூலை தமிழில் எழுதியதுடன் இம்முயற்சிகளுக்கு முத்துக்குளித்துறை பரதவர்களிடமிருந்து 400 குருசுதாக்கள் கொடையாக பெற்று முதல் தமிழ் அச்செழுத்துக்களை வடிவமைத்து அதை பெரோ லூயிஸ் என்ற சுதேச இயேசுசபை துறவியின் மூலம் கோவாக்கு அனுப்பி தமிழின் முதல் அச்சு நூலை உருவாக்கிய முன்னோடி ஹென்ரிகஸ் அடிகளாவார். தமிழில் இவரது பெயர் என்ரிக்கே என்ரிக்கசு, ஹென்ரிக்கே ஹென்ரிக்கஸ், அன்ரிக்கே அன்ரிக்கசு என பலவராக குறிப்பிடப்படுகிறது. ஆயினும் பொதுவாக அன்ரிக் அடிகளார் என அறியப்படுகிறார். போர்ச்சுகீசிய நாட்டில் உள்ள விராபிகோசா என்னும் ஊரில் பொது ஆண்டு 1520 பிறந்த அன்ரிக் அடிகளார் 1546 குருப்பட்டம் பெற்றதுடன் அதே ஆண்டில் ஏப்ரல் 26 அன்று இந்தியா பயணமானார். அவருடன்
12 இயேசுசபை குருக்களும் புறப்பட்டனர். அவர்கள் 17/9/1546 அன்று கோவா வந்தடைந்தனர். அக்காலத்தில் மலாக்காவில் இருந்த சவேரியார் வந்திறங்கிய அன்றிக்கடிகளாரை முத்துக்குளித்துறையின் தலைமை குருவாக இருந்த அந்தோணி கிரிமினாலி என்பவரிடம் அனுப்பினார். அவர் புன்னைக்காயல் பிரதேசத்தையும் அதன் சுற்றுப்புற ஊர்களையும் மறைப்பணிக்காக இவரிடம் ஒப்படைத்தார். இந்நிலையில் கிரிமினாலி குரு இறந்து போகவே 1549 அன்றிக் தலைமை குருவானார். முத்துக்குளித்துறைக்கு வந்தவுடன் இங்குள்ள தமிழ் மக்களிடம் கலந்து பழக தமிழ் மொழி அவசியம் என்பதை அறிந்த அன்றிக்கடிகள் தமிழை முதலில் படிக்க தொடங்கினார். பேச்சு மொழி, எழுத்து மொழி இரண்டிலும் தேர்ந்தார். தமிழை தெளிவாகவும் தடங்களின்றியும் எழுதவும் பேசவும் கற்று பாண்டித்தியம் பெற்ற முதல் ஐரோப்பியரும் மிஷனரியின் குருவும் இவரே. அத்துடன் தமிழ் மொழியை அறிவியல் முறையில் படிக்கும் முறையை முதலில் தோற்றுவித்தவராகவும் 1560க்கு முன்பாகவே மன்னார் அல்லது புன்னைக்காயலில் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவ வேண்டும் என்று முன்மொழிந்தவராகவும் அன்றிக்கடிகள் அறியப்படுகிறார். 1550 முத்துக்குளித்துறை வாழ் பரதவர்களின் நிதி உதவியுடன் மருத்துவமனை ஒன்றை நிறுவியதுடன் 1567 தமிழ் கல்லூரி ஒன்றையும் புன்னைக்காயலில் நிறுவி அதன் இயக்குநராகவும் ஆசிரியராகவும் பணியாற்றினார். மிகவும் நேர்மையானவர், மக்களின் வணக்கத்துக்குரியவர் என இவரை புனித சவேரியார் அடிகளார் குறிப்பிடுவார். தம்பிரான் வணக்கத்தை அடுத்து 1579 ஆண்டு நவம்பர் 14 கிறிஸ்தியானி வணக்கம் என்னும் 120 பக்க நூல் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இதனை எழுதியவரும் ஹென்ரிக்குஸ் அடிகளே. தமிழ்நாட்டு எல்லைக்குள் அச்சிடப்பட்ட முதலாவது நூல் தென் தமிழ்நாட்டின் கடற்கரை கிராமமான புன்னைக்காயில் அச்சிடப்பட்டது. கோவாவில் பயன்படுத்தப்பட்ட உலோக அச்சுக்கட்டைகள் புன்னைக்காயல் அச்சகத்தில் உபயோகிக்கப்பட்டதாக தெரிகிறது. கொம்பசி யுனாயரு என்ற பெயருடைய பாவ சங்கீர்த்தன கையேடே புன்னைக்காயல் அச்சகத்தில் அச்சிடப்பட்ட முதல் நூல். 9.5 சென்டிமீட்டர் அளவுள்ள இந்நூல் 107 தாள்களை கொண்டது. 1578 புன்னைக்காயலில் இந்நூலின் முதல் பதிப்பும் 1580 கொச்சியில் 2ஆம் பதிப்பும் அச்சாகி உள்ளதாக பேராசிரியர் ஆவண்ணா சிவசுப்பிரமணியன் குறிப்பிடுகிறார். புன்னைக்காயலில் அச்சிடப்பட்ட 2வது நூல் போல் சாங்ட்ரோம் எனப்படுகின்ற அடியார் வரலாறு ஆகும். 1586 வெளியிடப்பட்ட இதனை எழுதி அச்சிட்டவரும் ஹென்ரிக்குஸ் அடிகளே. 6/2/1600 தமது 80ஆம் வயதில் புன்னைக்காயலில் அவர் இறந்தபோது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் துக்கம் கடைபிடித்தனர் எனவும் அவரை அடக்கம் செய்வதற்காக தோணியில் கொண்டு சென்ற போது அவ்வுடலுடன் 7 தோணிகளில் ஆட்கள் சென்றார்கள் எனவும் குறிப்பிடப்படுகிறது. அவருடைய உடலை தங்களுடைய ஜெபமாலையால் தொட்டு அவற்றை நினைவு சின்னமாக வைத்துக் கொள்ள அலைமோதிய கூட்டத்தை விலக்கி உடலை கரைக்கு கொண்டு செல்வதற்கு படாத பாடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. தம்பிரான் வணக்கம் கொல்லத்தில் அச்சிடுவதற்கு 1/4 நூற்றுக்கு முன்னரே ஐரோப்பாவில் தமிழ் மொழி அச்சு வாகனம் அறிவிட்டது. ஜோன் குட்டன்பர்க் தனது அச்சுப்பொறியினூடாக தனது முதலாவது நூலை அச்சடித்து ஏறக்குறைய 100 ஆண்டுகளே ஆகியிருந்த நிலையில் இந்தியாவுக்கு அச்சு இயந்திரம் வருவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே உலகின் ஏனைய பிரதேசங்களில் அச்சுப்பொறி அறிமுகமாவதற்கு முன்னரே இது நிகழ்ந்தது. 1554 ஆண்டு பிப்ரவரி 11 நாள் போர்த்துகீசிய நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் கார்த்தியா ஏ லிங்குவா தமிழ் ஏ போர்ச்சுகேஸ் தமிழ் மொழியிலும் போர்த்துகீசியத்திலும் அமைந்த திருமறை சிற்றேடு எனும் பொருள் கொண்ட தலைப்பில் முதலாவது அச்சடிக்கப்பட்ட தமிழ் புத்தகம் வெளியானது. அந்த நூலில் தமிழ் சொற்கள் லத்தீன் எழுத்துக்களில் அச்சடிக்கப்பட்டிருந்தன. இந்த நூல்தான் வரலாற்றிலே முதலில் அச்சிடப்பட்ட தமிழ் நூல் மட்டுமல்லாது இந்திய மொழியில் ஒன்றிலிருந்து ஐரோப்பிய மொழிக்கு எழுத்து மாற்றம் செய்யப்பட்ட முதல் நூல் என்று செக்கோஸ்லோவாக்கியாவின் தமிழறிஞர் கமில் சோலபில் குறிப்பிடுகின்றார். இச்சிறு வெளியீட்டின் தலைப்பு பக்கத்தில் அதன் முழு தலைப்பு இவ்வாறு அமைந்திருக்கிறது. கார்த்திகா, பேஜ் 38, ஜெர்மனோ கல்காடோ, லிஸ்பன், 11 February 1554. இச்சிறு வெளியீடானது ஒரு கிறிஸ்தவன் முக்தி அடைவதற்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டியவற்றை சுருக்கமாக கொண்டிருக்கிறது. போர்ச்சுகீசிய அரசர் 3வது ஜோன் உத்தரவின் பேரில் இந்நூல் உருவாக்கப்பட்டது.
டொம் 3ஆம் ஜோன் அவர்களுடைய உத்தரவின்படி இந்நூல் தமிழ் மற்றும் போர்த்துகீசிய மொழிகளில் அச்சடிக்கப்பட்டு அதற்கு சிவப்பு நிறத்தில் தமிழில் விளக்கம் கூறப்பட்டிருக்கிறது. அச்சு தொழில்நுட்பத்தின் தொடக்க காலத்திலேயே இந்நூல் இரு வர்ணங்களில் அச்சிடப்பட்டுள்ளது. கருப்பு வண்ணத்தில் சற்று பெரிய வடிவில் ரோமன் எழுத்துக்களில் தமிழ் வாசகங்கள் உள்ளன. அதன் மேல் பகுதியில் சிவப்பு வண்ணத்தில் ஒவ்வொரு தமிழ் வார்த்தைக்கும் சரியான போர்த்துகீசிய சொல் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் ஒளி வடிவில் உள்ள ரோமன் எழுத்துக்களின் கீழே கருப்பு வண்ணத்தில் போர்த்துகீசிய மொழியில் தமிழ் வாசகங்களின் உச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்நூலை உருவாக்கியவர்கள் வின்சென்ட் தே நாசரேத், ஹோர்கே கார்வாலோ மற்றும் தோமோதா குருசு எனும் மூவர். மொழிபெயர்ப்புக்கும் ஒளிபெயர்ப்புக்கும் இவர்களே பொறுப்பு வகிக்கிறார்கள். அவர்கள் தமிழ் அறிந்த இந்தியர்களாக இருக்க வேண்டும் என அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஆயினும் அவர்களுடைய கிறிஸ்தவ பெயர்களை தவிர மற்ற விவரங்கள் நமக்கு தெரியவில்லை. முகவரையில் அடிப்படையில் அவர்களுடைய பணிகளை ஃப்ரா ஜோம் டி விலேடி கொண்டே என்னும் பிரெஞ்சுக்காரர் மேலாய்வு செய்திருக்கிறார். இதனுடைய மூலப்பிரதி தற்போது லிஸ்பனில் உள்ள பீலம் என்ற இடத்தில் உள்ள டாக்டர் லில்லி டி வாஸ்கொன்செல்ஸ் என்கிற மாடவியல் அருங்காட்சியகத்தில் தகுந்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கற்பிக்கும் புது முறைகளையும் இரு நிறங்களையும் திறமையான எழுத்துக்களையும் கொண்ட நூலை ஐரோப்பிய அச்சக வரலாற்றிலேயே காண்பது அரிது என்று குறிப்பிடும் தமிழ் தூது தனியாயம் அடிகளே தமிழின் முதல் அச்சு புத்தகங்களையும் அரிதின் முயன்று தேடி கண்டடைந்தவர். அதன் முக்கியத்துவங்களை உணர்ந்த முதலாமவரும் அவரே. தமிழ் அச்சு தந்தையாக ஹென்ரிக் ஹென்ரிக்கூஸ் அடிகளை ஆதாரத்துடன் முன்வைத்து அதன் வழி தமிழ் பதிப்புலகின் ஆரம்ப சிறப்பை உலகுக்கு உணர்த்தியவரும் தன்னாயம் அடிகளே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற 81வது திருமந்திர பாட்டின் அடிகளை தனது உரையின் தொடக்கமாகவும் வாழ்வின் நோக்கமாகவும் கொண்டிருந்த தன்னாயம் அடிகளின் தமிழ் பணிகள் முன்னுதாரணமில்லாத சிறப்புக்குரியன. தமிழ் கல்ச்சர், அதன் வழி உலகத் தமிழராட்சி மாநாடுகள், அதனடியாக உலகத் தமிழராட்சி மன்றம் என அவரின் பணிகள் முன்னுணர்வும் தொலைநோக்கும் கொண்டவையாக அமைந்தன. தமிழ் இலக்கணம், இலக்கியம் தொடர்பிலான ஆய்வுகளே தமிழ் ஆய்வுக்குரியவை என கருதப்பட்ட சூழலில் ஆண்டிருந்த அறிஞர்களின் எண்ணத்தை மாற்றி இலக்கண இலக்கியங்களோடு தமிழரின் கலைகள், வாணிக தொடர்புகள், மக்களின் வாழ்க்கை நிலை, உளவியல், அயல்நாட்டு தொடர்புகள், புலப்பெயர்வுகள் என்ற அகழித்த பரப்புகளை ஆய்வுக்குட்படுத்தி ஆழப்படுத்திய தனியாமணிகளின் தமிழியல் பணிகள் தமிழ் ஆய்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தின. அவரது சிந்தனை அணியின் செயல்கள் தமிழிலக்கிய வரலாற்றில் 20ஆம் நூற்றாண்டையும் ஈழத்தமிழருக்கு பாத்தியையாக ஆக்கியது என்று கூறுவதற்கு ஏதுவாகியுள்ளன. தமிழ், ஆங்கிலம் தவிர ஸ்பானிஷ், ரோம மொழி, போர்த்துகீசியம், பிரெஞ்சு முதலிய மொழிகளில் சரளமாக உரையாடவும் சொற்பொழிவாற்றவும் வல்லவரான அவர் தமிழ் மொழியையும் அதன் இலக்கிய செழுமையையும் உலகத்துக்கு பரப்பும் நோக்கோடு ஜப்பான், சிலி, பிரேசில், பெரு, மெக்சிகோ, ஈக்குவடோர், அமெரிக்கா உள்ளிட்ட பன்னாடுகளுக்கு பயணம் செய்து ஓர் ஆண்டிலேயே 200க்கும் மேற்பட்ட பேருரைகளை நிகழ்த்தியமை அடிகளை தமிழ் தூது என தமிழறிஞர்கள் போற்ற காரணமாகியது. ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்த போது அங்குள்ள நூலகங்களில் பல தமிழ் கையெழுத்து பிரதி நூல்கள் மற்றும் அச்சிடப்பட்ட தமிழ் நூல்கள் பற்றி ஆராய்ந்தார். இதன் பெறுபேறாகவே தமிழில் அச்சான முதல் நூல்கள் பற்றிய ஆதாரபூர்வமான தகவல்கள் உலகுக்கு கிடைத்தன. தேடலும் முயற்சியும் கொண்டு தாம் கண்டறிந்தவற்றை எல்லாம் திரட்டி தமிழ் கல்ச்சர் வால்யூம் 7 நம்பர் 3 ஜூலை 1958 இதழில் த ஃபர்ஸ்ட் புக்ஸ் இன் தமிழ் என்னும் தலைப்பில் விரிவான கட்டுரையாக எழுதினார். இக்கட்டுரை தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூல்கள் என்ற தலைப்பில் மாற்றுவழி ஆகஸ்ட் 2009 இதழில் முனைவர் தே. சிவகணேசால் தமிழ் படுத்தப்பட்டுள்ளது. தமிழ் கற்றல் இதழில் தன்னாமணிகளின் கட்டுரை வெளியானதன் பின்பே தமிழில் அச்சு நூல்கள் உருவான வரலாறும் அதற்கு காரணகத்தாக இருந்த ஹென்ரிக் ஹென்ரிக்கூஸ் அடிகளின் அரும்பணிகளும் அறிஞர்களதும் உலகத்தினதும் பார்வைக்கு வந்தன. இவ்வாறு 400 ஆண்டுகள் மறந்தும் மறைந்தும் இருந்த ஹென்ரிக் ஹென்ரிக்கூஸ் பாதிரியாரையும் தமிழின் முதல் அச்சு நூல்களையும் மீட்டெடுத்தவர் தன்னாயம் அடிகளே ஆவார்.
ஹென்ரிக்யூஸ் அடிகளின் உடல் பனிமய மாதா ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக ஆலயம் கைமாறியதாலும் படையெடுப்புகளாலும் அவரது கல்லறை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போனது. காலமாற்றத்தில் ஆலயத்தில் கண்ணாடி பேழையில் அவரது எலும்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை ஆய்வாளர் எஸ். ராஜமாணிக்கம் அவர்கள் கண்டறிந்து அதனை ஆய்வுக் கட்டுரையினூடாக வெளிப்படுத்தினார். தமிழுக்கு நிலைத்த புகழை ஈட்டித்தந்த ஹென்ரிக்யூஸ் அடிகளாரின் கல்லறை எங்கிருக்கிறது என்று தேடிய சமகாலத்தின் முக்கியமான பண்பாட்டு வரலாற்று ஆய்வாளரான நிவேதிதா லூயிஸ் அவர்கள் பனிமய மாதா ஆலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த ஹென்ரிக்யூஸ் அடிகளின் மண்டையோட்டை கண்டறிந்தார். தொடர்ந்து செம்பகனூர் இயேசு சபை ஆவண காப்பகத்தில் பாதுகாக்கப்படும் ஹென்ரிக்யூஸ் அடிகளின் வலதுகை எலும்பையும் அவர் அறிந்து கொள்கிறார். அவற்றை நேரில் காண்பதுடன் மட்டும் நின்று விடாமல் புகைப்பட ஆதாரங்களுடன் அது குறித்து மிச்சங்களை தேடி பயணம் ஹென்ரிகஸ் எல்லிசன் என்ற கட்டுரையை தனது அறியப்படாத கிறிஸ்தவ நூலில் எழுதி பதிவு செய்கிறார். புனித சவேரியாரின் உடல் கோவா ஆலயத்தில் இன்றும் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் அவரது மாணாக்கரும் அவரால் உயர்வாக குறிப்பிடப்பட்டவரும் ஐரோப்பாவின் முதல் தமிழ் மாணவரும் தமிழில் பாவ மன்னிப்பை கேட்ட முதல் குருவும் தமிழின் முதல் அச்சுக்கூடத்தை நிறுவியவரும் முதலில் தமிழை அச்சிட்டவரும் முதலில் தமிழ் கல்லூரியை தோற்றுவித்தவரும் மருத்துவமனையை நிறுவிய மிஷனரியின் முதல் குருவென பல முதல் சாதனைகளை தனதாக்கிய தமிழ் தொண்டர் ஹென்ரிக்யூஸ் அடிகளுடைய மண்டையோடும் வலதுகை எலும்பும் இருவேறு இடங்களில் மிச்சமாக இருக்கின்றதை வேதனையுடனும் அந்த நிலை மாற வேண்டும் என்னும் அபாவுடனும் எழுதியிருந்த ஆய்வாளர் நிவேதிதா லூயிஸின் கூற்று உண்மையானவை. நிவேதிதா லூயிஸின் கட்டுரையை படித்த போது ஹென்ரிக்யூஸ் அடிகளை மீளவும் நினைவுக்கு கொண்டு வந்த தமிழின் முதல் அச்சு நூல்களை தேடி கண்டறிந்து அவை தொடர்பான தகவல்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்த 20ஆம் நூற்றாண்டின் தன்னிகரற்ற தமிழ் பணியாளர் தமிழ் தூது தன்யாயமடிகள் அவர்களின் கல்லறை எங்கிருக்கிறது என்ற கேள்வி எழுந்தது. சமயத்தில் தன்னாயமடிகள் மீது மிகவும் விருப்பும் மதிப்பும் கொண்டவரும் தன்னாயமடிகள் மற்றும் உலகத் தமிழராட்சி மன்றம் தொடர்பான தகவல் அனைத்தையும் ஒன்று விடாமல் தேடி தேடி சேகரித்து அது தொடர்பில் அதிகாரபூர்வ தகவல்களை தரக்கூடிய ஆய்வாளரும் ஆவண சேகரிப்பாளருமான புத்தக பண்பாட்டாளருமான விருபா குமரேசன் அவர்கள் தன்னாயமடிகளின் கல்லறை இருக்கும் இடம் தொடர்பில் சரியான தகவல்களை அறிய முடியவில்லை என கூறினார். அவரது கல்லறை இப்போது அது அமைக்கப்பட்ட இடத்தில் இல்லை என்ற தகவலையும் கூறி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். அத்துடன் சதாவதானி புலலியூர் கதிரவேற்பிள்ளை ஆவண காப்பாளர் செந்தூரன் அவர்கள் தன்னாயமடிகள் கல்லறை இருக்கும் இடம் சென்று அங்கு எடுத்த புகைப்படத்தையும் எம்முடன் பகிர்ந்திருந்தார். புனித சம்புத்திரசியர் கல்லூரியின் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் பின்புறமுள்ள கொஞ்சேஞ்சி மாதா சேமக்காலை தோட்டத்தில் அமரராகிய திருத்தந்தைகளுக்குரிய கல்லறை பகுதியில் தன்னாயமடிகளுடைய கல்லறையை அவர் அடையாளம் கண்டிருந்தார். அவர் பகிர்ந்திருந்த கல்லறையின் புகைப்படம் குழப்பத்தை மேலும் அதிகமாக்கியது. ஏனெனில் தன்னாயமடிகளின் கல்லறை நினைவு கல்லில் அவருடைய பெயருடன் வேறு 2 திருத்தந்தைகளின் பெயர்களும் பொறிக்கப்பட்டிருந்தன. அத்துடன் அவர்கள் மூவரும் குறுகிய மாத இடைவெளியில் இறந்தவர்களாக வேறு இருந்தார்கள். இக்குழப்பத்தை தீர்ப்பதற்காக குறித்த கல்லறை தோட்டத்துக்கு சென்று கல்லறையை நேரில் பார்த்து ஆராய நானும் நிருபா குமரேசன் அவர்களும் ஆய்வாளர் ஸ்ரீ ரமேஷ் அவர்களும் முடிவெடுத்தோம். ஏலவே எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய நானும் ஸ்ரீ ரமேஷ் அவர்களும் அவ்விடத்துக்கு செல்ல வேறு விடயமாக அவ்விடத்துக்கு வந்திருந்த கவிஞர் தானா விஷ்ணுவும் எம்முடன் இணைந்து கொண்டார். இவ்விடயத்தில் மிகவும் சிரத்தை எடுத்து எமக்கு தூண்டுதலாக இருந்த நிருபா குமரேசன் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் அன்று எம்முடன் இணைந்து கொள்ள முடியவில்லை. கல்லறை தோட்டத்தில் பராமரிப்பாளராக இருந்தவர் உதவியை நாடி இவ்விடயத்தை சொன்னபோது அவர் குருமார்களின் கல்லறை அமைந்திருந்த பகுதியை எமக்கு காட்டினார். ஆயினும் அவருக்கு தன்னாயமடிகளின் கல்லறை குறித்து தெரிந்திருக்கவில்லை. சில நிமிடங்களிலேயே குறித்த கல்லறையையும் நினைவு கல்லையும் கண்டுகொண்டோம். அந்நினைவு கல்லில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது: ஃபாதர் H.S. ரணிநாயகம் 2/8/1913 1/19/1980 மாதம் 19 என்ற நினைவு கல்லில் உள்ளது. ஃபாதர் H.S. டேவிட் 8/6/1907 2/6/1981 ஃபாதர் ஜோ பெர்னாண்டோ 21/11/1935 28/7/1980
முதலில் எம்மால் ஏன் இவ்வாறு உள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்பு கல்லறை தோட்ட பராமரிப்பாளரிடம் இவ்விடயத்தை தெரிவித்து ஏன் இவ்வாறு உள்ளது என வினவிய போது, குருமார்களின் கல்லறை தோட்டத்தில் மேலும் கல்லறைகள் அமைக்க முடியாத இடநெருக்கடி தோன்றியதால் தனித்தனியாக இருந்த கல்லறை எச்சங்களை தோண்டி எடுத்து மும்மூன்றாக ஒரு கல்லறையில் மறு அடக்கம் செய்யப்பட்டது என அவர் தெரிவித்தார். எனினும் எப்போது எவ்வாறு மறு அடக்கம் செய்யப்பட்டன என்பது போன்ற தகவல்கள் அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆயினும் அண்மை காலத்திலேதான் இம்மாற்றங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதையும், ஒரே ஆண்டு இறப்பெய்திய 3 திருத்தந்தையின் எச்சங்கள் ஒரு கல்லறையில் மறு அடக்கம் செய்யப்பட்டுள்ளன என்பதையும் ஏனைய கல்லறைகளை அவதானித்த போது நம்மால் ஊகித்துக் கொள்ள முடிந்தது. 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த தமிழ் பணியாளர் ஒருவரின் கல்லறை ஒரு நினைவு குறிப்போ அவரது தமிழ் பணியை குறிக்கும் அடையாளமோ எதுவுமின்றி இருந்ததை பார்த்தபோது நெஞ்சம் கனத்தது. கூடவே 30க்கும் மேற்பட்ட மொழிகளை அறிந்த சொற்பிறப்பு ஆராய்ச்சி அறிஞரும், ஜாழ் நூலகத்தின் வளர்ச்சியில் மிக கரிசனை எடுத்துக் கொண்டவரும், ஜாழ் நூலக எரிப்பு செய்தி ஏற்படுத்திய தாக்கத்தால் மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைந்ததாக சொல்லப்படுகின்ற தாவீதடிகளின் கல்லறை எச்சங்களுக்கும் இதுதான் நிலை என்பதை கண்டபோது நமக்கு ஏற்பட்ட துயரும் ஆற்றாமையும் கொஞ்சமல்ல. தனிநாயகம் அடிகளின் நூற்றாண்டு 2013 நினைவு கூறப்பட்ட போது அவரது சிலைகள் யாழ்ப்பாண திருக்குடும்ப கன்னியர் மடத்துக்கு அருகில் அமைக்கப்பட்டதுடன் நூற்றாண்டு நிகழ்வுகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டன. தவிர தனிநாயகம் அடிகளின் பூர்வீகமான நெடுந்தீவிலும் அடிகளுக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது. அடிகளின் கரம்பன் உருகாத்துறையில் அமைந்துள்ள இல்லம் நினைவிடமாக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. இடைவெளி விட்டுத்தானும் தனிநாயகம் அடிகள் பெயரால் நூற்றாண்டு சொற்பொழிவுகள் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஆயினும் அடிகளின் கல்லறை குறித்து யாரும் அக்கறை கொண்டதாக தெரியவில்லை. திருச்சபை தன் குருமார்களுக்குரிய கௌரவத்தையும் மரியாதையும் அவரது கல்லறைக்கு வழங்கியுள்ளது. தனிநாயகம் அடிகள் முதன்மையாக தமிழ் பணியாற்றுவதையே தன் கடனாக கருதி வாழ்ந்தவர். அவரது கல்லறைக்கு தமிழர்கள் நினைவிடம் ஒன்றை அமைத்து மிக கௌரவத்துடனும் மரியாதையுடனும் பேணுவது நன்றி கடனின் பாற்பட்டது. அவரை மறு அடக்கம் செய்யும் போது தமிழ் சொற்பிறப்பியல் ஆராய்ச்சியாளரான தாவீது அடிகளாருடன் சேர்த்தே அடக்கம் செய்துள்ளார்கள் என்பதில் சிறிது ஆறுதல் அடையலாம். தமிழ் சொற்களின் பிறப்பு மூலங்களை ஆராய்தல் என்பது தமிழின் அடி ஆழம்பரை சென்று எல்லை காணுதல் என்பர் அறிந்தவர்கள். ஈழத்தில் ஞான பிரகாசருக்கு பின்னரான ஒரேயொரு சொற்பிறப்பியாளராக தாவீது அடிகளே கூற முடியும். கல்லறையில் கூட தமிழ் ஆராய்ச்சியாளருடன் உடங்குவதை சிலவுகளை தனிநாயக அடிகளும் விரும்பியிருக்கக்கூடும்.